நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு. தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு புது கட்சி. சரி, அவரோட ப்ளூ பிரிண்ட் என்ன? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறாரு? அவரோட அரசியல் வியூகம் எப்படி இருக்கு? வாங்க, இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். விஜய் தன்னோட அரசியல் பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு தெரியுமா? ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்டோட. இது வெறும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இல்ல, தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போற புதிய வரலாறுன்னு சொல்றாரு. பாருங்க, ஆரம்பத்திலே அவர் எந்த அளவுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறாருன்னு. இது வெறும் எலெக்ஷன் இல்ல, ஒரு பெரிய மாற்றம்னு சொல்றாரு. சரி, அவரோட வியூகத்தோட மைய புள்ளிக்கு வருவோம். இந்த தேர்தல் அவர் எப்படி பாக்குறாரு? பல பேர் மோதிர போட்டியா அவர் பார்க்கல. ரொம்ப சிம்பிள். இது ஒரு நேரடியான 2 பேர் சண்டை போடுற ஒரு களம். அப்படிதான் அவர் இதை கட்டமைக்கிறாரு. விஜயோட வாதம் ரொம்ப தெளிவா இருக்கு. களத்துல எத்தனை கட்சிகள் வேணா இருக்கலாம், ஆனா உண்மையான போட்டி 2 பேருக்கு தான். ஒன்னு அவரோட தமிழக வெற்றிக் கழகம், இன்னொன்னு ஆட்சியில் இருக்கிற திமுக. மத்தவங்க எல்லாரும் சும்மா கவனத்தை திசை திருப்புறவங்க. இதுதான் அவரோட பாயிண்ட். அவரோட வார்த்தைகளிலே கேட்கலாமே, 4 முனை போட்டின்னு 40 முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான் சொல்றாரு. இதிலிருந்தே அவரோட நிலைப்பாடு என்னன்னு நமக்கு நல்லா புரியுது. அதாவது, மக்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு சிம்பிளா சொல்றாரு. சரி, ஏன் திமுக கூட நேரடி போட்டி? அதுக்கு அவர் சில காரணங்களை அடுக்கறாரு. இப்ப இருக்கிற ஆட்சியில தமிழ்நாடு சந்திக்கிற பிரச்சனைகளை ஒன்னொன்னா லிஸ்ட் போடுறாரு. ஊழல், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போதைப்பொருள் பழக்கம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே ரொம்ப சீரியஸானவே. ஓகே, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இங்கேதான் அவர் தன்னோட வேட்பாளர்களை முன்னிறுத்துறாரு. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா ஒரு வரையறைய கொடுக்கறாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிங்கிற அந்த ஐடியாவே அவர் தாக்குறாரு. அனுபவம்னு சொல்லிக்கிட்டு ஊழல் பண்றது, சட்டவிரோதமா கல்குவாரி நடத்துறது, பத்திரிகையாளர்களை தாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு எம்எல்ஏ கிட்ட இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்போ ஒரு எம்எல்ஏ எப்படிதான் இருக்கணும்? இங்கதான் அவரோட மாற்று பார்வை வருது. அதிகாரம் பண்றாளா இல்லாம அந்த தொகுதி மக்களோட காப்பாளரா இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது, மக்களை பாதுகாக்கிற ஒருத்தரா இருக்கணும். அதுதான் அவரோட முதல் வேலை. இதுதான் விஜயோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஏன் வேட்பாளர்கள் பெரிய அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள்லாம் கிடையாது. அவங்க உங்கள மாதிரி சாதாரண மக்கள், என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட என் பிரதிநிதிகள்னு சொல்றாரு. அதாவது, அவங்கள தன்னோட ஒரு நீட்சியாக, மக்கள்ல ஒருத்தராதான் அவர் முன்னிறுத்துறாரு. சரி, இப்போ அவரோட கொள்கை திட்டங்களுக்கு வருவோம். அவர் இத வெறும் ப்ராமிஸ்னு சொல்லல, உத்தரவாதம், அதாவது கேரண்டின்னு சொல்றாரு. அதுலயும் குறிப்பா அவர் டார்கெட் பண்றது தமிழ்நாட்டோட இளைஞர்களை தான். அவரோட முதல் கேரண்டி கல்வி உத்தரவாதம். என்ன சொல்றாருன்னா, பண பற்றாக்குறையால எந்த ஒரு மாணவரோட படிப்பும் நிக்கக்கூடாது. அதுக்காக 12ஆம் வகுப்பிலிருந்து PhD வரைக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு எந்தவிதமான பிணையும் இல்லாம கடன் கொடுக்கப்படும்னு உத்தரவாதம் தர்றாரு. இந்த பிணையில்லாத கல்விக் கடனோட அதிகபட்ச தொகை எவ்வளோ தெரியுமா? 20 லட்சம் ரூபாய். 2வது உத்தரவாதம் வெற்றி தொழில் பயிற்சி. இது எதுக்குன்னா, படிப்புக்கும் வேலைக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளியை சரி பண்றதுக்கு. அதாவது, தனியார் கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப் வச்சு வருஷம் இன்டர்ன்ஷிப் ஏற்பாடு செய்யப்படும். இதுக்கு அரசாங்கமே உதவித்தொகையும் கொடுக்கும். இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்க போறாங்க தெரியுமா? 5 லட்சம் பேருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய டார்கெட். சரி, உதவித்தொகை எவ்வளவுன்னு பார்த்தா, டிகிரி முடிச்சவங்களுக்கு மாசம் 10,000 ரூபாயும், ITI டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு மாசம் 8,000 ரூபாயும் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே இந்த சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அடுத்தது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். இது ஒரு சூப்பரான ஐடியா. இங்க விஜய் இளைஞர்களை வேலை தேடுறவங்கள மட்டும் பார்க்கல, வேலை கொடுக்கறவங்கள மாத்தணும்னு நினைக்கிறாரு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணையில்லாத கடன் கொடுத்து தொழில் முனைவோரை உருவாக்க போறதா சொல்றாரு. இப்போ ஃபைனலா விஜய் தன்னோட எல்லா வியூகங்களையும் ஒன்னா சேர்த்து வாக்காளர்கள்கிட்ட ரொம்ப நேரடியா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது சும்மா ஓட்டு கேட்கறதா சொல்லாம ஒரு விசில் புரட்சின்னு பேர் வச்சு கூப்பிடுறாரு. அவர் கேக்குறது ரொம்ப சிம்பிள். ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க, விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற பட்டனை அழுத்துங்க. இதுதான் அவரோட நேரடியான கோரிக்கை. கடைசியா இந்த மொத்த தேர்தலையும் அவர் எப்படி கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் வேணுமா, இல்ல மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமான்னு ஒரு நேரடி கேள்வி கேட்கிறாரு. அதாவது,
இது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான ஒரு தேர்வுன்னு அவர் மாத்துறாரு. சோ ஒரு பக்கம் விஜயோட தனிப்பட்ட செல்வாக்கு, இன்னொரு பக்கம் இளைஞர்களை டார்கெட் பண்ற கொள்கைகள், இது கூடவே நேரடியான ஒரு தேர்தல் வியூகம். இந்த மூணும் சேர்ந்து இத்தனை வருஷமா ரெண்டு பெரிய கட்சிகளை மட்டுமே பார்த்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? இதுதான் இப்ப நம்ம எல்லார் முன்னாடியும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி.